Hi, this is Purnachandran, Navina, Vaishnav, Saranya, Jayanti and இவங்கெல்லாம் வந்து இப்போ என்னோட பார்ட்னர்ஸ் இன் திஸ் வீடியோ. இதில் வந்து பூர்ணச்சந்திரன் தான் பாவம் கைவலிக்க நிறைய அந்த வீடியோ எடுத்துகிட்டே இருந்தார். இப்போ உங்களுக்குலாம் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறேன். எப்பயுமே நான் காலேஜ் படிக்கும் கூட லொடலோடன் செல்வியா இப்படி தான் பேசிகிட்டே இருப்பாங்க, நடுவில் எந்த வீடியோவும் எடுக்க முடியாது. இன்றைக்கி அதே மாதிரி ஒரு பேசிட்டு அப்படின்னு கேட்குதுல. இப்போ காமிக்க போகிறேன் யார் அப்படின்னு சொன்னால், நானும் லெனினும் காலேஜ் படிக்கும் போது நாங்கள் கீழ் வீட்டில் இருந்தோம். கீழ் வீட்டில் இந்த அக்கா இருந்தாங்க, மேல் வீட்டில் நாங்கள் இருந்தோம். அம்மா பிரிஞ்சு இருக்கிற அந்த கஷ்டம் தெரியாம ஒரு 1/4 கிலோ மீன் வாங்கினாலும் அது 2 துண்டு இவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ராகுல காமிச்சு. திஸ் இஸ் ராகுல். அது டோரை க்ளோஸ் பண்ணிடலாமா? அந்த மாடி வீட்டுல இருந்த அந்த ஒரு தேவதை இருப்பாங்கல்ல, எல்லார் லைஃப்லயும் ஒரு பெண் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவாங்க. அந்த பெண் தான் வந்து இந்த செல்வி அக்கா. இவங்க வந்து என்னன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எங்க லைஃப்ல என்னோட லெனினோட லவ்ல எல்லாத்தையும் பெரிய ரோல் பிளே பண்ணுது. எங்களை அப்படியே அக்செப்ட் பண்ணுது. எங்களை வந்துட்டு இவங்க அதே மாதிரி என்னும் லெனினா அக்செப்ட் பண்ணி, அதாவது லைஃப்ல ஒரு இவங்கள மாதிரி ஒரு அம்மாவை நான் நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன். எனக்கு வந்துட்டு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சொல்லி, இவங்கள மாதிரி ஒரு அம்மாவை நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்லைங்க. ஒரு 1000 ரூபா கிடைச்சா ஒரு புது புடவை வாங்கிக்கலாம் அப்படின்னா அந்த 1000 ரூபா கீதனுக்கு ஒரு கிளாஸ் அனுப்பிச்சிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் அந்த கீதன். ஒரு குட்டி பையனா என் மடியில எல்லாம் உட்காந்து தவழ்ந்துட்டு இருப்பான், புளிக்காண்டியா இருப்பான். நான் மடியில எல்லாம் தூக்கி உட்கார வச்சிருப்பேன். இப்போ என்னோட எவ்வளவு உயரம் இருக்கா. இன்னைக்கு அவன் கல்யாணத்துக்கு நான் வந்திருக்கேன். எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். இது வந்து ரொம்ப நீங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்காங்க, புளிக்காண்டியா இருப்பாங்க. அதாவது இந்த மாப்பிள்ளை நான் வந்தவே என்ன பண்ணேன்னா, நேரா பொண்ணு ரூமுக்கு போனேன். பொண்ணு ரூம் போயிட்டு மணமகள் அரேஞ்ச் சொல்லிட்டாரு. இருந்தாலும் பரவாயில்ல கேஷுவலா போயிட்டு, எங்க கீதன் இருக்காங்களா, கீதன் ஆப்போசிட் ரூம்ல இருக்காங்க. ஓ நீங்க தான் பொண்ணா, அழகா ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி பொண்ணோட சில பல போட்டோஸ் எடுத்து ஃப்ரெண்ட் ஆயிட்டு வந்தோம். தம்பி ரொம்ப அழகா, நீ சொல்லு, நீ லவ் பண்ணணுன்ற இன்ஸ்பிரேஷன் யாருக்கு எடுத்த லைஃப்ல? அக்கா நான் எடுத்தேன் அப்படின்னு என்று சொல்லணும். அதாவது வாழ்க்கையில லவ்ன்றது எவ்வளவு ப்ரீஷியஸ், அது எவ்வளவு மகத்துவம், அந்த காதலுடைய புனிதத்தை அப்படிலாம் இந்த பிஞ்சு மனசுல நான் விதைக்கிறேன். இப்ப சக்சஸ்ஃபுல்லா நான் இருக்கிறத பார்த்துட்டு தம்பி வந்து இன்ஸ்பயர் ஆயிருக்கான். ஆக்சுவலி தம்பி அடுத்த படத்துல ஹீரோவா நடிக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல சமுத்திரக்கணி சொல்லி வச்சிருப்பேன். இல்ல அவன் பாக்குறது ஹீரோ தானே, கண்டிப்பா ஆல்ரெடி நடிச்சிட்டாங்க. அது அவன் வாழ்க்கைன்ற மேடையில நடிச்சிட்டு இனி அதாவது எனக்கு தெரிஞ்சு சுஷ்மி வேடா, சுஷ்மியும் கீதனும் வந்து யோகா கிளாஸ், டான்ஸ் கிளாஸ், கீபோர்ட் கிளாஸ், ட்ரம்ஸ் கிளாஸ், அப்புறம் கராத்தே கிளாஸ், ஜூடோவோ லூடோவோ இருக்கிற எல்லா பேர்லயும் கராத்தே டெல்லி போயிட்டு, எனக்கு தெரிஞ்சு டெல்லியில இருந்து இந்தியா ஃபுல்லா எல்லா டோர்னமெண்ட்டுக்கும் இந்த 2 பசங்க போயிருக்காங்க. இந்த அக்கா அந்த செலவழிச்ச காசுக்கு 4 வீடு, 100 ஏக்கர் தோட்டம், அப்புறம் ஒரு என்னது தலையிலிருந்து கால் வரைக்கும் தங்க நகை செஞ்சு போட்டுருக்கோம். அவ்வளவு செலவழிச்சிருக்கீங்களாக்கா. ஆனா ஒரு மதரோட தியாகங்கள்ல வளர்ந்த ஒரு பனை மரம் தான் இல்லை. பனைமரம்ன்றது கரெக்ட் தானா? ஏன்னா வந்துட்டு உண்மையாவே இல்லை. தம்பி இவ்வளவு குட்டியூண்டு இருக்கானே, புளிக்காடே இருக்கானே எல்லாம் நான் யோசிச்சிருக்கேன் குழந்தையில. சின்ன வயசுலாம் பேஸ்கெட் பால் விளையாடும் என்ன சொல்லுவாங்களா, கொஞ்சம் உயரமா இருந்தா வாலிபால் விளையாடுற கொஞ்சம் உயரமா தான் நல்லா விளையாடலாம். நம்ம கடைசியில பேஸ்கெட் பால் விளையாடுறதுக்கு அக்கா கீதன் தான் என் வாழ்க்கை, கீதன் தான் என்னோட மூச்சு காத்து, சுவாசிக்கிற காத்தே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அக்கா அந்த மாதிரி இருந்த நீங்க இப்ப உங்க மருமகிட்ட தத்து கொடுக்கறதுக்கு எப்படிக்கா ஃபீல் பண்ணுவீங்க? பிள்ளைங்க சந்தோஷமா இருந்தா போதுமா? அதாவது அந்த அக்காவோட வேர்வை ஒவ்வொரு துளி வேர்வையில வளர்ந்த மரம் தான் இந்த மரம். சுத்தி மரம் சொல்லிட்டு அப்புறம் இந்த குட்டீஸ்லாம் வந்து இவளோட குழந்தை. அப்புறம் அவங்க வந்து ஜீவி அங்க பார்த்து ஹாய் சொல்லி எல்லாருமே கேமரா எடுத்தோடனே முன்னாடி வருவாங்க. ஆனா இந்த பிள்ளைங்க எல்லாம் பின்னாடி போய் நிக்கிறாங்க. நீங்க வந்து உங்களுடைய ஆபீஸ்ல எல்லாம் தம்பி நீங்க உள்ள வாங்கப்பா, உள்ள வரலாம் உள்ள இருந்து அப்படியே வாங்க. இப்பதான் கீதனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அந்த கதவை சாத்திருங்கப்பா. அந்த கதவை பக்கத்தே நீங்க நின்னா நல்லா இருக்கும். ஓகே, நீங்க எல்லாம் வந்து கூட ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்களா?
காலேஜ் இப்பதான் காலேஜ் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கீங்க. இவங்க ரொம்ப பழைய காலேஜ் அவங்க பெரியப்பா அவங்க காலேஜ் வச்சு பல வருஷம் ஆயிடுச்சு. எல்லாம் வச்சிட்டீங்களா? அக்கா செல்வி அக்கா உங்க கையில இங்க பாருங்க, இங்க பாருங்க செல்வி அக்கா கையில இருக்க மருதாணி பார்த்தீங்களா எவ்வளவு டார்க்கா செவந்திருக்குன்னு. இதெல்லாம் வந்து கீதன் கார்டு வச்சுதான். ஆமா நிஜமாவே மணிரத்னமுடைய கேமராமேன் அவங்க பேரு, அவர் கூட தோத்துறாரு. தம்பி நீ படுத்துட்டு கீழே அதாவது நானும் லெனினும் எங்களோட 17 ஒரு 19ல இருந்து ஒரு 23 வயசுல பார்த்த ஒரு ஏஞ்சல் தான் இந்த அக்கா. ஆனா அப்ப இருந்து இப்ப வரைக்கும் நான் போடுற ஃபேஸ் பேக், மஞ்சள் பேக் இது எல்லாமே இந்த அக்கா பண்றதாங்க. அந்த அக்கா சொல்லி கொடுத்த விஷயங்கள் தான் இப்ப இருக்க போடுறீங்களாக்கா. லைட்டாக ஃபேஸ் சுருக்கலாம் வரவே எனக்கு வயசாச்சு. இந்த அக்காக்கு என்னோட ரொம்ப வயசாயிடுச்சு. ஆனா அப்படியே இளமையாவே தான் இருக்கீங்கக்கா. நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்களேன், லைஃப்ல இவ்ளோ டெடிகேட்டடான சாக்ரிஃபைஸான குழந்தைங்களை தவிர வேற என்னமே இல்லாம ஒருத்தவங்க வாழ முடியும்னு சொல்லியிருக்கலாம். தம்பி இதெல்லாம் உனக்கு பின்னால எனக்கு தெரியாது. இவன் எப்பயா ஒய்ஃபோட சேர்த்துட்டு உங்களை கண்டுக்காம இருக்கும்போது வீடியோ சத்தமா வச்சு அக்கா இனிமே வந்து இந்த குழந்தை வந்து உங்களுக்கு சொந்தம் இல்ல. அந்த பிள்ளையோட ஷேர் பண்ணி நல்லபடியா போயிட்டு வாங்க. செல்வி அக்கா எல்லாம் கூட்டிட்டே இருக்காங்க. அது பெரிய அக்கா இது சின்ன அக்கா போயிட்டு வாங்க. வாங்க மேடம் ப்ளீஸ் வாங்க. பொண்ணை விட கூட மேக்கப் பண்ணிருக்கீங்க. இந்த ட்ரெஸ்ல நீங்க போட்டுக்கிறாளேக்கா பரவாயில்லைக்கா. நீங்க எல்லாம் உங்க ஃப்ரெண்ட் பத்தி ஏதாவது அந்த டோரை மட்டும் தம்பி நான் உனக்கு ஒரே ஒரு நல்ல அந்த டோரை உடனே க்ளோஸ் பண்ணி குடிச்சுக்கணும். நீங்க வாங்க உங்க ஃப்ரெண்ட் பத்தி ஒரு கமெண்ட் சொல்லுங்க. கேங்கா சொல்லிடுறாங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ல வாங்க. அதாவது இப்படி வளர்ந்து இந்த பாருங்க இந்த வளர்ந்த உருவத்தை பத்தி நீங்க ஏதாவது 4 வார்த்தை நல்ல விதமா பேசுவீங்க. அக்கா இப்படி போன எப்படி பொண்ணு அழைக்க ரெடியாராங்க. அதாவது இந்த மொத்த குரூப்ல நின்னுகிட்டே வளர்ந்துருப்பான் போல தம்பி. ஒரு ஸ்கூல் போனவா நீங்க எல்லாம் சொல்லுங்க. இந்த கீதன் பத்தி 2 வார்த்தை. நான் வந்து குட்டி பையனா பார்த்தேன். என் மடியில எல்லாம் உட்காந்து போன ஊட்டி விடுற சாப்பாடு அக்கா நான் சாப்பாடுலாம் ஊட்டி விடுவேன். கண்டிப்பாடா தெரியும். எனக்கு என்ன செல்வியக்கா பிடிச்ச விஷயம்னா 1/2 கிலோ மீன் வாங்கினாலும் என் தட்டுல ஒரு துண்டு மீன் வைப்பாங்க. அக்கா அதுக்கெல்லாம் வாழ்க்கையில நன்றியா இருக்குதான். இன்னி வரைக்கும் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்கு. அக்கா வைக்கிற மீன் குழம்புக்கு நான்லாம் அடிமை. அந்த மீன் குழம்பு அந்த கோழி குழம்பு அதாவது மருமாட்டேன் சொன்னாங்க நல்லா சமைக்க நினைச்சு வராதமா நீ சமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா மருமக சமைச்சு கொடுக்குமா அது கனவுதான். அப்படியே படுத்துட்டு கனவு காணுங்க. நீங்க தான் சமைக்கணும். நீங்க சமைக்கிற மீன் குழம்பு சூப்பர். ஓகே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன விஷ் பண்ண விரும்புறீங்க? வாட சொல்லுங்க. வாங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஐயா உட்கார்ந்து காலேஜ் அக்கா வெச்சு நல்லபடியா பாய்க்கா. அவனும் கெஞ்சுறான் யாரா 4 வார்த்தை நல்ல விதமா என்ன பத்தி பேசுறாங்க. அதாவது நான் சொல்றேன் பல பெண்கள் வந்து என் தம்பி பின்னாடி அப்படியே ரொம்ப கிரஷோட அப்படிலாம் சுத்தின பல பெண்களோட மனசுல இன்னைக்கு அந்த ஒரு சின்ன ஒரு வெடி ஒரு ஒரு வலி ஒரு பெயின் அப்படிலாம் இருக்கு. தெரிஞ்ச எல்லாரும் அந்த மாதிரி இருந்த பல பெண்களுக்கு வந்துட்டு நான் சொல்றேன் ஒரு சொக்கு தங்கம் எங்க தம்பி. என்ன தங்கம் அப்படி இருந்த இந்த தம்பியை வந்துட்டு நாங்க இன்னைக்கு ஒரு பெண் கையில ஒப்படைக்க போறோம். சொல்லு உன்னோட வைஃப் பேரு சொல்லு. ஸ்வேதா. ஸ்வேதா கீதன் கண்ணுல ஆனந்த கண்ணீர் தவிர வேற எதுவுமே வரக்கூடாதுன்னு கேட்கிறேன். சிரிக்கும் போது கூட என் தம்பி கண்ணுல கண்ணீர் வராது சொல்லுங்க. நீங்க உங்க ஃப்ரெண்ட் கீதன் எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட் உங்களுக்கு? ஆமாடா அப்படிதான் இருக்கீங்களா? கல்யாணம் ஆகுது ரொம்ப சந்தோஷப்படுறது நீங்க நினைக்கிறேன். அப்பா இனிமே பொண்ணு வந்து இல்ல கல்யாணம் ஆகி வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வழி விடுறதுல
அதனால கொஞ்சம் ஃப்ரீ ஆகுறாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். கரெக்ட் தான். அடுத்த லைன்ல வந்து நிக்கிறாரு. வாங்க ப்ரோ இங்க வாங்க. அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ இங்க வாங்க. நீங்க உங்களுக்கு கல்யாணம் இந்த தாடி வர்றவங்களுக்கு இருக்கிற திமிர் இருக்கு தெரியுமா? அது வேற யாருக்குமே அவரே சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் மீட் வந்தாலும் கல்யாணம். ஓகே நீங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொல்றீங்களா? அடுத்து நீ போய் ஜாயின் பண்ணி நீ நாலு வார்த்தை சொல்லு. வா இல்ல கேமரா பிடிக்குது அவ்வளவு ஈஸின்னு நினைக்கிறேன். கேமரா ஆக்சுவலி கீதனும் சுஷ்மியும் சின்ன வயசுல கீழ் வீட்டுல இருப்பாங்க. லெனின் அங்கிள் வந்து என்ன சிரிக்க வைக்கிறதுக்காண்டி ஒரு தடவை இவங்களோட வந்து பரதநாட்டியம் டான்ஸ்லாம் ஆன ஞாபகம் இருக்குது. ஞாபகம் இல்ல அவனுக்கு அவனை பார்த்த பொண்ணுங்க பேரே ஞாபகம் இல்ல. லெனின் அங்கிள் எப்படி ஞாபகம் இருக்கும்? ஞாபகம் இருக்கும். ரொம்ப குட்டி வயசு இவ்வளவு குட்டியோண்டு இருப்பா. ஆனா இன்னைக்கு பாரு ஆன்டி வந்து எவ்வளவு வேலை இருந்து எந்த ஊர்ல இருந்தாலும் அக்கா தான் செல்வி அக்கா பெண் எடுக்க போலாமா? நான் போறோம்னா ஓகே நான் வரேன் நான் பின்னாடி போய் போட்டுறேன். சரிங்கக்கா நீங்க கூப்பிடுங்க நாங்க வந்துடுறோம். ஓகே இன்னைக்கு எங்களுடைய குட்டி குழந்தையா எல்லாரோட லைஃப்லயும் நம்ம காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஒரு குட்டி குழந்தைங்க நம்ம வீட்டுல பக்கத்துல இல்லைன்னா நம்ம தங்கி இருக்கிற வீட்டு பக்கத்துல குட்டி பிள்ளைங்க இருப்பாங்க. நம்ம வந்து அந்த குழந்தைங்க மேல ரொம்ப அன்பு வைக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அந்த குழந்தைங்க பேசுறது காதுல கேட்கணும், அவங்க லைஃப்ல நம்ம சின்ன மெமரிஸா கிரியேட் பண்ணணும். அப்புறம் ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது அந்த பசங்களாம் வளர்ந்து பெருசா அந்த கல்யாணத்துக்குலாம் வரும்போது அந்த ஃபீலிங் இருக்குல்ல, இது அநேகமா 70s 80s கிட்ஸ் அனுபவிப்போம்னு நினைக்கிறேன். இப்ப இருக்க குழந்தைங்களுக்கு தெரியாத தெரியல, இவங்க எல்லாம் போன்லயே சேட் பண்ணிட்டு போன்லயே ஸ்க்ரோல் பண்ணிட்டு பிஸியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இதுன்னு அப்படி இருப்பியா? எனக்கு ஃபோன் நானா ஸ்டில் 80s மாதிரி பட் 90s கிட்டோட உடம்புல இருக்கேன் அவ்வளவுதான். ஃபோன்ல யூஸ் பண்றதே இல்ல. ஸ்வேதா பாத்துக்கோமா பிள்ளை எப்படி கட்டுங்கறதுமா வளர்த்து வச்சிருக்கோம். என் ஃபோன் ஏண்டல பாருமா நோட்டீஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். ஆமா அதாவது என்னன்னா நாங்க அங்க இருந்த போது எங்களுக்கு அந்த போன் எல்லாம் இல்ல. நாங்க காலேஜ் படிக்கும் போதுல சாம்சங் 300 ஒரு போன் தான், அதுல கேமரா கூட இருக்காது. அப்ப இருந்த காலத்துல வந்துட்டு we had time. கீழ் வீட்டு பையன் பக்கத்து வீட்டு பிள்ளைகளோட விளையாட டைம் ஸ்பெண்ட் பண்ண இருந்துச்சு. அந்த டைம்னா இன்னைக்கு ஒரு குட் மெமரிஸா இன்னைக்கு வளர்ந்து இவ்வளவு பெரிய பையனா இருக்கும்போது வந்து பாக்குற இந்த ஃபீலிங்லாம் இல்ல. கிட்டத்தட்ட 19 வருஷம் கழிச்சு பாக்குறேன். 2007ல கடைசியா பார்த்தேன். 19 வருஷம் கழிச்சு நான் இந்த குட்டி குழந்தையா அந்த பிள்ளைக்கு வளர்ந்த மரமா பார்த்துட்டு இருக்கேன். ஸோ எல்லாரும் பிளஸ் பண்ணுங்க, இவன் ஹாப்பியா இருக்கணும், இவனோட ட்ரீம்ஸ் எல்லாம் நிஜமாகணும், இவன் கல்யாணம் பண்ணி நிறைய குழந்தைங்க பெற்றுக்கணும். வாழ்த்தது என் கடமை. நிறைய குழந்தைங்க பெற்றுக்கணும், அந்த குழந்தைங்க எல்லாம் உலகம் போற்றும் பிள்ளையா வரணும். கொஞ்சத்தில் திருப்தியானால் அநேகத்திற்கு அதிபதி ஆவான் பைபிள் ஒரு வார்த்தை இருக்கு. செல்வி அக்கா வந்து இருக்கிறதுல ரொம்ப திருப்தியா, எவ்வளவு ஒரு கஷ்டம் இருந்தாலும் சிரிச்ச முகமா அந்த கஷ்டத்தை கொஞ்சம் கூட காமிக்காம, கொஞ்சம் கூட குழந்தைங்களுக்கு அந்த வறுமையோ எதையுமே காமிக்காம லைஃப்பை ஒரு பெஸ்டா என் வாழ்நாள்ல நான் பார்த்ததுலயே செல்வி அக்கா மாதிரி ஒரு பெஸ்ட் மதரை, எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்த ஒரு மதரை நான் இனி என் லைஃப்ல பார்க்கவே முடியாது. ஏன்னா எல்லா வசதி வாய்ப்பு எல்லாம் இருந்து ஒரு டிவியை கட் பண்ணி ஒரு சீரியலை கட் பண்ணி தன்னோட சந்தோஷத்தை கட் பண்ணி குழந்தைங்களுக்காண்டி ஒரு இடத்துக்கு போகணும்னா எந்த மதரும் போக மாட்டாங்க. இவங்க டைம்ல இந்த 2 குழந்தைங்க அட்டன் பண்ண கிளாஸஸ் மாதிரி எனக்கு தெரிஞ்சு வேற யாருமே அட்டன் பண்ணிக்க மாட்டாங்க. பிள்ளைகளுக்கு அவங்க அவங்களுக்கு எதுவுமே செஞ்சதில்லை. அநேகமா தம்பி வாசல் நீ செலவு வச்சிருக்கீங்க இல்லையா அம்மாக்கு? அந்த அளவுக்கு அவங்க வந்து சூப்பர். அண்ணா நல்லா இருக்கீங்களா? லவ் யூ ஆல். நன்றி அண்ணே.